எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதாவது இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வந்து காவல் கிணறுல வந்து பாடிட்டு இருக்கோம். காவல் கிணறு பெருமாள் சாமி கோவிலே நம்ம நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நம்ம இரவு நிகழ்ச்சிக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். கோயில் ரொம்ப தள்ளி தான் இருக்குது. நமக்கு ஒரு லாட்ஜில் தான் ரூம் கொடுத்துருக்காங்க. காவல் கிணறுல ஸ்டெல்லா லாட்ஜ் அப்படின்ட்டு இருக்குது. அங்கே தான் நம்ம தங்கியிருக்கோம். கொஞ்சம் வழி கிடக்கு, கோயிலுக்கு போனாக்கு கொஞ்சம் வழி கிடக்கு. கோயில் திருவிழா அதிகமாக நடக்கும். எல்லாருக்குமே வந்து கோயில் திருவிழா வந்து அதிகமாக இருக்கும். எங்களுக்குமே கோயில் திருவிழாவில், ஆனால் நம்ம எல்லா கோயில் திருவிழாக்கும் போவோம். ஆனால் வந்துட்டு நம்ம கோயில் திருவிழா நமக்கு வந்து பார்க்க முடியாது. வெயில் ஏகப்பட்ட வெயிலாக இருக்குது. ஏகப்பட்ட வெயிலில் வந்துட்டு இங்கே லாட்ஜ்லேயுமே வந்து ஃபேன் மட்டும்தான் இருக்குது. ஏசியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏசியெல்லாம் இருந்தாலும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். எனக்கு வந்து தொண்டையில் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு குளிர் ரொம்ப ஒத்துக்காது. ஆனால் இங்கே பரவாயில்ல, ரூமு வந்து சின்ன ரூம் தான், நல்லா காமிக்கிறேன் பாருங்க. டிவி இருக்குது, அது ஒரு வாட்டர் கேன் இருக்குது, இந்த ஜக்கு இருக்குது, ஆனால் தண்ணி இல்லை, சும்மா தான் இருக்குது. ஒரு கபோர்டு இருக்குது, அதை நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. அதெல்லாம் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. சின்ன ரூம் தான், ஃபேன் மட்டும்தான் இருக்குது. வெளியே வந்து பார்த்தா நகர்த்தது. வெளியே மழைக்கு இருட்டிட்டு மின்னல்லாம் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் மழைலாம் பெய்யாது, இந்த மின்னல் தான் அதிகமாக இருக்கும். மழையெல்லாம் ஒன்றும் பெய்யலை. மின்னலை பார்த்துட்டு நிறைய மழை பெய்யும்னு நினச்சிடுவாங்க. தெரியலாம். கண்ணாடி இன்னும் ரெடி ஆகலை. ஃபேஸ்க்கெலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரிஜினல் ஃபேஸில் வந்து வீடியோ போடுங்க, ஏன் எடிட் பண்ணி போடுறேன்னு கேட்குறேன். எனக்கு என்ன சொல்லனே தெரியல. இதில் வந்து நாங்கள் வந்து மேக்ஸிமம் வீடியோ எடிட் பண்ணுறதே கிடையாது. அப்படி எடுத்து அப்படியே போடுறதா. வில்லுப்பாட்டு வீடியோலுமே அப்படி தான். வில்லுப்பாட்டு வீடியோவில் அங்கே என்ன எடிட் பண்ணாக்கு என்ன இருக்குது, அது அப்படியே நாங்கள் எடுத்து போட தான் செய்யும். அதனால வந்துட்டு இதுதான் ஒரிஜினல் ஃபேஸ். இதில் நாங்கள் மேக்கப்பும் போடலை, ஒன்றும் போடலை. மேக்கப் போடுவோம், பவுடர் போட்டுட்டு போட்டு இப்படி தான் வைக்க முடியும். இதில் வந்து ரொம்ப அடிக்கிற வெயிலுக்கும் வெக்கைக்கும் மேக்கப் போட முடியுமா? அங்கே இப்போவே பரப்பிட முடியல, அவ்வளவு வெக்கையாக இருக்குது. பரட்டு பொருட்காட்சி போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா? பொருட்காட்சிக்கு போயிட்டு வரும்போது வந்துட்டு இது நம்ம வாங்கிட்டு வந்தோம். தலையில் வைக்கக்கூடிய பஃப் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அதை இன்னைக்கு வச்சு பார்க்கலாம். இதை வச்சாலே ஒரு ஆளுக்கு பிடிக்காது, அதுக்காகவே இது இன்னைக்கு வைக்க போகிறோம். குருவிக்கூடு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வரோம். அதனால வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க, அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம இதை வைக்க போகிறோம். நிற்கிதான்னு பார்ப்போம் முதல்ல. தலையில் பூ ஒரு நேரம் வைக்காமல் போனோம். அக்கா ஏன் பூ வைக்கல, அக்கா ஏன் பூ வைக்கலன்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஒவ்வொரு நேரமும் பூ வாங்கிறதுக்கு நாங்கள் படக்கூடிய பாடு எங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஊரில் கடை எங்கே இருக்குது என்ன நமக்கு நல்லாவே தெரியும். பூ வாங்கிடுவோம். அடுத்த இடத்துல போய் இருந்துட்டு நமக்கு கடை எப்போ இருக்குது அதெல்லாம் நமக்கு சரியாக வந்துட்டு தெரியாது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஃபஸ்ட் நாள் வீட்டிலேருந்தே நாங்கள் பூ வாங்கி கெட்டி கொண்டு போயிடுறோன்னு வைங்களேன். ஒரு 100 பூவுக்கு ஒரு 1/4 கிலோ பூ வாங்கி கெட்டி கொண்டு போயிடுவோம். போகிற இடத்துல வந்து வீடு தந்தாங்கன்னா அந்த வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கும், அதில் நாங்கள் பூ வச்சு நாங்கள் வச்சுக்குவோம். ஃப்ரிட்ஜ் தரலைன்னா நாங்கள் கொண்டு போகக்கூடிய பூ 2 நாளையிலே வந்துட்டு வாடி போயிடும். அதனால தான் வந்துட்டு பூ வந்து வைக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் இல்லாததுனால நான் கொண்டு போன பூவோட நிலைமையை பாருங்கள். 2 நாளுக்கு சேர்த்து கொண்டு போனேன். அந்த பூவோட நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பூ ரொம்ப ஏமாயிடுச்சு. 3 நேரம் பாட்டு அதுவும் அப்படிதான். 3 நேரம் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு பூ வாங்கி கெட்டி கொண்டு வந்து இங்கே லாட்ஜில் வந்து
நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது, ஏதாவது தங்குறதுக்கு வீடு தந்திருந்தா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். அந்த இல்லாததுனாலே வந்துட்டு நேற்றுக்கே வாங்கி கட்டின பூ ஐயமாயிடுச்சு. இதெல்லாம் வந்து 100 பூ வாங்கி கேட்டு ஒரு நேரம் வச்சிருக்கு, அதோட பூ வந்து ஐயமாயிடுச்சு. இதனால மேடைக்கு வந்து பூ வைக்காம போனால் நல்லா இருக்காது. வாடின பூவாவது வச்சுட்டு போவோம். கோயிலில் இருந்தால் வந்து கேட்டு பார்ப்போம். நேற்றைக்கு பூ கொடுத்தாங்க கோயிலில், அது வச்சுருந்தோம். இன்றைக்கி தந்தாக்கு இதை தூக்கி தூர போட்டுச்சு. நல்லா பூ வைக்கலாம். வீடியோவில் பார்க்க தான் நல்லாயிருக்கு, ஆனால் நேரில் பார்க்க வந்து எடுபடலாம். சரி, நம்ம நிகழ்ச்சிக்கு எனக்கு கிளம்பியாச்சு, கரெக்டாச்சு. இனி வந்துட்டு கோயிலில் போய் தான் சாப்பாடு. இல்லை அதை கொஞ்சம் குறைச்சி சவுண்டு குறைச்சேன். அதாவது மதியம் கோயிலில் சாப்பாடு வந்து சாப்பிட போனோம். கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்து கோயிலில் 2:15 மணிக்கு பாட்டு முடிஞ்சு சாப்பிட்றதுக்கு 3 மணியெல்லாம் ஆகிட்டு. நல்லா கூட்டங்கிறதுனால வந்துட்டு பொறுமையாக இருந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். இனி நைட்டு வந்து கோயிலில் சாப்பாடுன்னு சொன்னாங்க, அதனால சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னாங்க. 9 மணிக்கு போக போகிறோம். சாப்பிட்டு இனி அப்படியே பாட்ட ஆரம்பிக்க தான். பாய். லாட்ஜுக்குள்ளே இருக்கும்போது வந்துட்டு வெளிச்சமும் தெரியலை, இருட்டும் தெரியலை. வெளியே மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா, வெயில் தான் அடிக்குதுன்னு நினச்சிட்டு இருந்துன்ட்டு நாங்கள் இருந்து வெளியே வந்து பார்த்தா நல்லா மழை பெஞ்சிருக்கு. ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம உள்ள மாடியில் தான் இருந்தோம், பூட்டிகிட்டே இருந்ததுனால வந்துட்டு வெளியே வெளிச்சமாக வெயிலா மழையான்ட்டு ஒன்றுமே நமக்கு தெரியலை. ஆனால் வெளியே வந்து பார்க்கும்போது நல்லா குளிராக இருந்துச்சு. மழை பெஞ்சிருக்கு, இப்போவுமே பெஞ்சிட்டு தான் இருக்குது. கிளைமேட் பார்க்க சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப வெயிலெலாம் இல்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி கிளம்பி வந்துட்டோம். நம்ம குழுவினர்கள் யாருமே இன்னும் வரல. மழை தான் பெஞ்சிட்ருக்கு. காரில் தான் கோயிலுக்கு வந்து தள்ளி போகணும். நம்ம சீக்கிரம் போயிடலாம். அங்கே போய் வந்து வீடியோ போடுறேன். பாய். நல்ல மழை பெஞ்சா வர கொள்ளலாம், அந்த சாரல் மழை தான் உடம்பு கேடு. இதில் ஒரு துளி பட்டாலும் போதும். நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலை பாருங்கள், கோயிலனா இருக்கு, அந்த இருக்கு கோயில். சாப்பிட போகிறோம். என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். எங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கா பாட்டுக்காரன், என்ன சாப்பிட வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், சாப்பிட்ருங்க, நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவோம். சரி நம்ம சாப்பிடலாம். மழை நல்லா தூத்து. கோயிலுக்கு வந்துட்டோம். எல்லாரும் சாப்பிட்டு போயாச்சாங்க, யாருமே இல்லை. நாங்கள் தான் கடைசி. இட்லி, நாங்கள் தான் வந்து கடைசி சாப்பாடு. இட்லி சாம்பார் பார்ப்போம், எப்படி பார்ப்போம். இதுதான் இன்னைக்கு எங்களுடைய சாப்பாடு. வேற வழி இல்லை, இதான் சாப்பிட்டாக்கணும். எங்கள் ஊருக்கு வந்தாச்சு, மழை, வேற இடம் போக முடியாது. இதே சாப்பிட்டுனே பாட்ட ஆரம்பிக்கலாம். பாய். ரொம்ப லேட்டானதுனால சாப்பாடுலாம் ஒரு மாதிரி ஆறி போச்சு. மழை நேரத்தில் இந்த ஆறின சாப்பாடுலாம் சாப்பிட ஒரு நேரம் இருக்கும். பாய். உங்களுக்கும் கேசரி, இட்லி, சாம்பார், சட்னி எல்லாம் வேணாக்கு கோயிலுக்கு வாங்க, எல்லாம் ரெடியாக இருக்குது. ஒரு நிலவா நிறைய சும்மா தான் இருக்குது, சாப்பிட ஆள் இல்லை. வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். பாய். ராத்திரி 2:30 மணிக்கு தான் பாட்டு முடிஞ்சு, ஒரே மழை. காலையில் 6 மணிக்கு தான் வாலி பாடணும்னு சொன்னாங்க. நாங்கள் முழிச்சு கிளம்பி போகிறதுக்கு 6:30 ஆகிட்டு படப்படன்னு வாலி பாடிட்டு சரி வந்து பார்த்தா இங்கே ரயில்வே கேட் மூடிட்டாங்க. அதில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே காவல் இருந்துகிட்டே இருந்தோம். அதுக்கு பிறகு கண்ணெல்லாம் பாருங்கள், ஒரு மாதிரி நைட்டு தூக்கமே இல்லை. 2:30க்கு முடிஞ்சாலும் என்னமோ தெரில, காலையில் சீக்கிரமே எழுமணுன்ட்டு உறக்கமே வரல. கண்ணெல்லாம் செத்தது மாதிரி ஆகிட்டு. அதுக்கப்புறமா ட்ரெயின் பரவாயில்ல, 10 நிமிஷம் அடைச்சி வச்சாங்க, அப்புறமா உடனே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. எப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம், கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம காவல் கிணறு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. டேட்டா பாய், போயிட்டு வரோம்.